சேலம் கேவிபி வங்கியில் புதிய 500 ரூபாய் நோட்டுகள் விநியோகம் இன்று முதல் செய்யப்பட்டது. ஆனால் புதிய 500 ரூபாய் நோட்டுகள் 1 மணி நேரத்தில் தீர்ந்ததால் மக்கள் ஏமாற்றமுடன் திரும்பி சென்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் சேலம் செய்தியாளர் ரியாஸ். மத்திய அரசு கடந்த 8ஆம் தேதி 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்ததை தொடர்ந்து வங்கிகளில் பொதுமக்கள் தங்களுடைய பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு தொடர்ந்து நீண்ட வரிசையில் நின்று மாற்றி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள 2000 ரூபாய் நோட்டுகள் பொதுமக்களுடைய புழக்கத்துக்கு வந்த நிலையில் தற்போது சேலத்தில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னாக்கா 500 ரூபாய் நோட்டுகள் குறிப்பாக இந்த கேவிபி வங்கி மூலியமாக வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பெங்களூரில் இருந்து வரவழைக்கப்பட்ட இந்த பணம் இந்த கேவிபி சேலத்தில் இருக்கிற கிளைகளில் பொதுமக்களுக்காக விநியோகப்பட்டிருக்கு. தற்போது இந்த பணத்தை பெற்றவர் நம்மிடம் கேட்கலாம். இந்த 500 ரூபாய் நோட்டு வாங்கியிருக்கீங்க, எப்படி இருக்கு 500 ரூபாய் நோட்டு, என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? 500 ரூபா நோட்டு நல்ல புதுசு, நல்லா தான் இருக்குது. ஆனால் டிமாண்டாக இருக்குது. 2000 ரூபா நோட்டுக்கு சில்லறை மாற்ற முடியாமல் இது பண்ணோம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் நாங்கள் நின்று தான் வாங்க வேண்டியிருக்குது. ரொம்ப கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது, சிரமமாக இருக்குது. இந்த பழைய 500 ரூபாய் நோட்டு பார்த்துருப்பீங்க, இந்த புது 500 ரூபாய் நோட்டு அதுக்கு எப்படி வித்தியாசம் இருக்குது, எப்படி நினைக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இது நல்ல விதமாக தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஹேண்டி பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ 2000 ரூபா மாற்றுறதுல ரொம்ப சிரமமாக இருக்கும். இதுனா கொஞ்சம் மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குன்ற ஒரு இது. பேப்பரும் நல்ல இதாக குவாலிட்டியாகவும் இருக்குது. குறிப்பாக இந்த கேவிபி சேலத்தில் இருக்கிற இந்த கேவிபி வங்கிகளில் இந்த 500 ரூபாய் நோட்டுகள் வழங்கப்படுற அறிவை தொடர்ந்து ஏராளமான பொதுமக்கள் காலையிலிருந்து வங்கியில் படையெடுத்திருக்காங்க. தொடர்ந்து நீண்ட வரிசையில் இருந்து அவங்களுடைய பழைய ரூபாய் நோட்டுகளையும் கணக்கில் இருந்து நோட்டுகளை மாற்றி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் இந்த 500 ரூபாய் நோட்டுகள் 5 லட்சம் ரூபாய் நோட்டுகள் மட்டுமே ஒவ்வொரு கிளைக்கு வந்தால் இந்த நோட்டுகள் 1 மணி நேரத்தில் பொதுமக்கள் ஏமாற்றோடு திரும்பினாங்க. தற்போது ஏமாற்றோடு திரும்பிய மக்கள் நம்மிடம் பேசலாம். சார், நீங்கள் 500 ரூபாய் நோட்டு வாங்கினீங்களா, எப்படி இருந்தது நோட்டு, அதை பற்றி சொல்லுங்கள். நோட்டு கிடைக்கலைங்க. 2000 ரூபா கொடுத்து 100 ரூபாய்க்கு ஜாமான் கூட சில்லறை தர மாட்டேங்கிறேன். சரி, புது நோட்டு இங்கே விநியோகம் பண்ணுறாங்கன்னு வந்தோம். ஆனால் புது நோட்டு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி கிடைக்கல. 2000 ரூபாய்க்கு தான் இருக்குது, சில்லறை கிடைக்கல. குறிப்பாக இந்த நோட்டு பார்த்தீங்கன்னா அதாவது பொதுமக்களுக்காக விநியோகம் செய்யப்பட்ட 1 மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த 500 ரூபாய் நோட்டு முற்றிலுமாக தீர்ந்தால் ஏராளமான பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பியிருக்காங்க. குறிப்பாக சேலத்தில் இருக்கிற எந்த வங்கியும் இல்லாமல் இந்த கேவி வங்கியில் மட்டும் பெங்களூரில் இருந்து சேலத்தில் இருக்கிற 4 மேற்பட்ட கிளைகளில் இந்த 500 ரூபாய் நோட்டுகள் விநியோகம் செஞ்சுருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் அடுத்த திங்கட்கிழமை தான் இந்த நோட்டுகள் வரும் சொல்லி அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.